ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 134வது சங்கீதம் முதல் வசனம். இது ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இரவு நேரங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ராக்காலம் அது சூரியன் வெளிச்சம் இல்லாத இருளான காலம். மனிதர்கள் கிரியை செய்ய முடியாத, கிரியை செய்யக்கூடாத காலம். மனிதர்களும் வீட்டு விலங்குகளும் பகல் நேரங்களிலே தங்களுடைய கிரியைகளை செய்து இரவு நேரங்களிலே ஓய்வெடுத்து உறங்குவார்கள். ஆனால் காட்டு மிருகங்கள் தங்கள் இரையை தேடி நடமாடுகிற நேரம் இராக்காலம். மட்டுமல்ல, குற்ற செயல்களிலும் அரசாங்கத்துக்கு எதிரான செயல்களிலும் ஈடுபடுகிற மக்கள் மற்ற மனிதர்களின் கண்களுக்கும் தங்களை கண்காணிக்கிற மனிதர்களுடைய கண்களுக்கும் மறைவாக செயல்படுகிற காலம் ராக்காலம். அந்தகார வல்லமைகள், இருளின் ஆதிக்கங்கள், சாத்தானின் கிரியைகள், காரியங்கள் செயல்படுகிற நேரம் ராக்காலம். மந்திரவாதம் மற்றும் பில்லிசுனை கிரியைகளிலே ஈடுபடுகிறவர்கள் இரவு நேரங்களிலே செயல்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இரவு நேரங்களிலே தங்களுடைய பரிசுத்த கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நற்காரியங்களுக்காக, கிரியைகளுக்காக எந்நேரமும் எக்காலமும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்கள். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ராக்காலங்களிலும் துதிப்பேன், என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். இரவு நேரங்களிலே நான் தூங்கினாலும் என் உள்ளம் விழித்திருந்து என் ஆவி எனக்கு தேவன் செய்த நற்காரியங்களை நினைவுபடுத்தி என்னை துதிக்கும்படி உணர்த்தும் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். பகற்காலத்தில் தேவன் கிருபையை பொழிந்தருளுகிறார். இரவு நேரங்களிலே அவரை துதித்து பாடுகிற பாடல் என் நாவிலே இருக்கிறது என்றும், அந்த இரவு நேரத்திலே தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்வேன் என்றும் சங்கீதம் 42 வாசிக்கிறோம். பரதேசியா நான் தங்குற வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. கர்த்தாவே, ராக்காலங்களில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் என்று சங்கீதம் 119 வாசிக்கிறோம். இரவு நேரங்களிலே மற்ற மனிதர்கள் உறங்குகிற அந்த வேளையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக பகல் எல்லா காலங்களிலும் துதிக்க கடமைப்பட்டவர்கள். எல்லோரும் உறங்குகிற அந்த வேளையிலே அமைதியான நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தேவன் செய்த நன்மைகளுக்காக துதித்து ஸ்தோத்திரித்து அவரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுத்து கைகளை உயர்த்தி கர்த்தருடைய வசனங்களை, வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து துதித்து ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்கள். சங்கீதக்காரன் சொன்னது போல தேவனை துதித்து பாடுகிற பாடல் என் ஆவில் இருக்கும் என்று இரவு வேளையிலே சொன்னது போல நம்மளால் சொல்ல முடியுமா என்று யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் என்று நீங்கள் சொல்லி உமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்திலே இரவு பகல் பார்க்காமல் நீர் வந்த திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தீங்க. அதே போல தேவரீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் இரவு நேரங்களிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உம்மை துதிக்கவும், உம்மிடத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ளவும், உம்முடைய ஆலோசனைகளை பெற்று அதன்படி நடக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.